மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. நேபாளம் திபெத் எல்லைப் பகுதியில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு. கோஷி ஆற்றின் கரையோரத்தில் இருந்த வீடுகளை அடித்துச் சென்ற காட்டாற்று வெள்ளம். வடக்கு நேபாளம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. பலர் அடித்துச் செல்லப்பட்டதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அச்சம். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 பேர் சிக்கி தவிப்பு. கும்பகோணத்திலிருந்து சுற்றுலா சென்றவர்கள் திமூர் பகுதியில் உள்ள பாதுகாப்பு படை முகாமில் தஞ்சம். पूरा डैम फुटेर आयो यार, पूरा चाइना को डैम फुटेर आ रहेछ। நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் பணியை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. 22 பேரை அரசு தொடர்பு கொண்டதாக அயலக நலத்துறை தகவல். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. முதலமைச்சர் விஜய் நாளை மறுநாள் நேரில் சென்று அணையில் தண்ணீர் திறக்க உள்ளதாக தகவல். நீர்வரத்து சீராக இருப்பதால் 90 அடி உயரத்தை நெருங்கிய மேட்டூர் அணை நீர்மட்டம். அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 10,405 கனஅடியாக குறைவு. மேட்டூர் அணையில் மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு. முதலமைச்சர் விஜய் நாளை மறுநாள் செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். மேட்டூர் அணையில் நீர் திறப்பு தேதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் விளக்கம். நாளையே இன்னும் இதுவரையிலும் முதலமைச்சர் அதை பற்றி தேதி அறிவிக்கப்படவில்லை. அவர்தான் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவித்ததற்கு பிறகு நான் சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, செங்கல்பட்டு, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மிதமான மழை 2 நாட்கள் நீடிக்க வாய்ப்பு. 100 டிகிரிக்கு கீழாகவே வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளிலும் சூறாவளி வீசும் என கணிப்பு. மதுரையில் சின்ன வெங்காயம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பதால் மக்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடியில் பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள 15 மண்டலங்களுக்கு 8 பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். முன்னெச்சரிக்கை பணிகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒருங்கிணைப்பார் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நீர்வளத்துறை அரசாணை வெளியீடு. 202 இடங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம். சென்னையில் உள்ள 15 மண்டலங்களுக்கு தலா 1 கண்காணிப்பு அதிகாரியை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு.
ஓணம் பண்டிகையையொட்டி கோவையில் கோயில்களில் வழிபாடு நடத்திய மலையாள மக்கள். சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலிலும் பாரம்பரிய உடை அணிந்து சென்று வழிபாடு. மதுரையில் அத்தப்பூ கோலமிட்டு புத்தாடை அணிந்து ஓணம் கொண்டாடிய மலையாளிகள். மயிலத்தில் உள்ள கல்லூரியில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். ஓணத்தையொட்டி கேரளாவின் குருவாரூர் கோயிலில் தரிசனத்திற்கு குவிந்த பக்தர்கள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலிலும் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலம். உலகெங்கும் வாழும் மலையாள சொந்தங்களுக்கு ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் விஜய் எக்ஸ் பதிவு. வண்ண பூக்கோலம் போல வாழ்க்கை பொலிவு பெறட்டும் என வாழ்த்து. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஓணம் வாழ்த்து. மாவேலியின் மண்ணில் சமத்துவம் மலரட்டும் என பதிவு. கேரள மாநிலம் காசர்கோட்டில் ஓணத்தையொட்டி நடந்த உரியடி போட்டியில் பானைக்கு பதில் அருகில் இருந்தவரின் மண்டையை அடித்த பெண். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. சேலம் ராஜகணபதி கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலம். யானை, குதிரை, ஒட்டகம், ஜல்லிக்கட்டு காளைகள் அணிவகுக்க பக்தர்கள் பரவசம். சென்னை யானைகவுனியில் விஷவாயு தாக்கி தந்தை மகன் உயிரிழப்பு. 45 அடி ஆழக்கிணற்றை தூர்வாரிய போது நிகழ்ந்த சோகம். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு. 339 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறிகுறிகள் இருந்தால் அலட்சியப்படுத்த வேண்டாம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். பரந்தூரில் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். சட்டத்திற்கு விரோதமாக தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளக்கூடாது என்றும் பதிவு. பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்வது என பேச்சு நடத்தி சுமூக முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். விவசாயிடமிருந்து நிலத்தை எடுப்பது குழந்தையிடமிருந்து தாயை பிரிப்பது போன்றது எனவும் பேட்டி. விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதுக்கு சமம். கவனிக்கணும், தாய் கிட்ட இருந்து குழந்தையை பிடுங்கிறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும். ஆனா தாய், ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறு விட்டா எப்படி? அது மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கிறது. மீண்டும் விவசாயம் பண்றதுக்காக பண்ணுவீங்களான்னு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. சட்ட வல்லுநர்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால அது கலந்தாலோசித்து தான் நம்ம சொல்லணும். கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஃபேவராவே இதை நம்ம பண்ணணும். கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க லஞ்சம் பெறப்பட்டதாக கூறிய நிதியமைச்சர் மரிய வில்சனை விசாரிக்க வேண்டும். இடைத்தரகர்கள் இருந்தார்களா என்பது குறித்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கே. பெரியார் என்பவர் புகார். மதுரை பைபாஸ் சாலையில் தனியார் நகைக்கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகை கயாது லோகர். ஏராளமான ரசிகர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு. அரசன் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்ற இசையமைப்பாளர் அனிருத், வெற்றிமாறன், சிலம்பரசன் மற்றும் தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவுடன் சந்திப்பு.
கர்நாடகா உட்பட இந்தியா முழுவதும் வெளியானது யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் திரைப்படம். பட்டாசு வெடித்து கொண்டாடிய ரசிகர்கள். தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட் அருகே முன்னால் சென்ற லாரி மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து. 6 பேர் உயிரிழந்த நிலையில் 11 பேர் படுகாயம். மகாராஷ்டிராவின் ஜல்கோனில் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பிய சைலன்சர்கள் பறிமுதல். ரோட் ரோலர் மூலம் உடைத்து அழித்த காவலர்கள். மக்கள் தொகையுடன் சாதி பற்றி கணக்கெடுப்பதில் கேள்விகளை மாற்ற வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். மக்கள் தாமே முன்வந்து சாதி பெயரை சொல்வதால் குழப்பம் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை. விலையை கட்டுப்படுத்த மகாராஷ்டிராவின் நாசிக்கில் இருந்து டெல்லிக்கு ரயிலில் அனுப்பப்பட்ட வெங்காயம் சென்னை, மதுரை, எர்ணாகுளத்திற்கும் ரயிலில் கொண்டு வர திட்டம். தொடர் மழையால் பீகார் மாநிலம் சுல்தான்கஞ்ச் பகுதியில் உயர்ந்த கங்கை நதியின் நீர்மட்டம். படித்துறையை தாண்டி தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. மத்திய பிரதேசத்தின் மான்சரில் உள்ள மருத்துவமனையில் 4 லட்சம் ரூபாய் நகை இருந்த பையை எடுத்துச் சென்ற நாய். சிசிடிவி காட்சிகளை வைத்து பையை மீட்ட காவலர்கள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர். கலப்பு இரட்டையர் காலிறுதியில் செரீனா வில்லியம்ஸ் அல்கராஸ் இணை அதிர்ச்சி தோல்வி. சீனாவின் ஓட்டப்பந்தயத்தில் உசைன் போல்ட்டை விட வேகமாக ஓடி 100 மீட்டர் தூரத்தை 8.85 வினாடிகளில் கடந்த ரோபோ. அதிவேகமாக ஓடியதால் பாதையிலேயே தடுமாறி விழுந்த மற்றொரு ரோபோ. சீனாவில் உலக மனித ரோபோ விளையாட்டு போட்டிகள் தீவிரம். 3.4 மீட்டர் உயரத்துக்கு குதித்து புதிய சாதனை படைத்த ரோபோ. இந்தியா உட்பட உலகம் முழுவதும் அமெரிக்க விசாவுக்கான நேர்காணல்கள் தற்காலிகமாக நிறுத்தம். விசா கட்டுப்பாடுகள் தொடர்பாக அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதால் முடிவு. பிரேசிலில் செர்ரா அசுல் பகுதியில் நடிவானில் தீப்பிடித்த சிறிய ரக விமானம். பாராசூட் மூலம் தரையிறங்கிய நிலையில் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட விமானி காயத்துடன் மீட்பு. பிரான்சின் போமோஸ் பகுதியை தாக்கிய சூறாவளி. 39 பேர் காயமடைந்த நிலையில் ஏராளமான வீடுகள் சேதம். சீனாவின் புஜியான் மாகாணத்தை தாக்கிய கேனரி சூறாவளி. குடியிருப்புகள், சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுப்பதால் மக்கள் தவிப்பு.
விடுமுறை தினம் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீர்வரத்து 6500 கனஅடியாக குறைந்த போதும் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. அன்பையும் நல்லிணக்கத்தையும் தழைக்கச் செய்வோம் என முதலமைச்சர் விஜய் மிலாது நபி வாழ்த்து. அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் நலமும் வளமும் நிறையட்டும் என விருப்பம். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே பதில். பினராயி விஜயன் கேரளாவில் சிறந்த சுகாதார பணிகளை மேற்கொண்ட நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் கல்வித்துறையில் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வந்ததாகவும் கருத்து. சட்டப்பேரவையில் குழாயடி சண்டை வேண்டாம் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேச்சு. கூச்சல் குழப்பம் ஏற்படும் வகையில் எம்எல்ஏக்கள் பேசுவதாகவும் கண்டனம். கூச்சலை ஏற்படுத்துவது, சவால் விடுவது, ஏதோ குழாயடி சண்டையை போல தெருச்சண்டையை போல அங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். மிலாது நபியையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் இஸ்லாமியர்கள் ஊர்வலம், அன்னதானம் வழங்கியும் கொண்டாட்டம். கோவையில் மிலாது நபி கொண்டாட்டம். உக்கடத்தில் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு சுட சுட வழங்கப்பட்ட நெய் சோறு. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் ஓணம் திருவிழா கோலாகலம். புலிக்கலி, கதகளி, தெய்யம் உள்ளிட்ட பல்வேறு ஓணக்கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம். திமுக அமைப்பு ரீதியான மாவட்டங்களை 110ஆக பிரிப்பது தொடர்பாக கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினிடம் மறுசீரமைப்பு குழு அறிக்கை. 14 மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் தலா 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் என பிரிக்க திட்டம். விழுப்புரம் அருகே கிரிக்கெட் விளையாடிய போது திடீர் மாரடைப்பால் சுருண்டு விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. போட்டியில் பந்து வீசிய போது நிகழ்ந்த சோகம். விருதுநகர் காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை ஒரே வாரத்தில் கிலோ 15 ரூபாய் உயர்ந்து 65க்கு விற்பனை. கத்தரிக்காய் விலையும் அதிகரித்ததால் பொதுமக்கள் கவலை. கூடலூரில் இருவரை தாக்கிக் கொன்ற புலியை பிடிக்க வலியுறுத்தி 48 மணி நேர பொது வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகள் மற்றும் வணிகர் சங்கங்கள் ஆதரவு.